Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th standard maths chapter 2 complex numbers example 2.15 பார்க்க போகிறோம். Question பாருங்க. Let z1, z2, z3 be complex numbers such that modulus of z1 equal to modulus of z2 equal to modulus of z3 equal to r னு கொடுத்துருக்காங்க, r greater than 0 னு கொடுத்துருக்காங்க, and z1 plus z2 plus z3 not equal to 0 னு கொடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்க இதோட மாடுலஸ் ஆஃப் z1 z2 plus z2 z3 plus z3 z1 divided by z1 plus z2 plus z3 is equal to r அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ முதல்ல என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்துப்போம். மாடுலஸ் ஆஃப் z1 is equal to r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு ஆர் எல்லாமே ஈக்குவல் டு ஆர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிப்போம். மாடுலஸ் ஆஃப் z3 ஈக்குவல் டு ஆர். மாடுலஸ் அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ரூட்டு. அந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு சைடும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னாக்கா ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். முதல்ல இதை பண்ணுவோம், இந்த சைடெலாம் வந்து நம்ம சிமிலர்லி போட்டுக்கலாம். சரியா? இப்போ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? z பார்னு சொல்லுவோமா? ஸோ z1 பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நமக்கு இப்போ வந்து கொஷினில் z1 வேணும் இல்லையா? அப்போ z1 இதுலேருந்து கண்டுபிடிச்சிப்போம். z1 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை z1 பார். சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் சிமிலர்லி நமக்கு இதையும் இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா z2 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை z2 பார் அப்படின்னு வரும். அதே மாதிரி z3 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை z3 பார் அப்படின்னு வரும். சிமிலர்லி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரியா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே டிவைடட் பையில் என்ன இருக்குன்னு பாருங்கள். z1 ப்ளஸ் z2 இதில் எல்லாமே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இதிலெல்லாம் இது பண்ணி இதை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3யோட வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆர் ஸ்கொயர் பை z1 பார் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை z2 பார் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை z3 பார். சரியா? இப்போ எல்லாத்துலேயும் ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்கா, வெளியில் எடுத்துருவோம். அப்போ பாக்கி என்ன இருக்கும்? 1 பை z1 பார் ப்ளஸ் 1 பை z2 பார் ப்ளஸ் 1 பை z3 பார் இப்படின்னு வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? அதே ப்ரொசீஜர் தான். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னாக்கா z1 z2 z3 அப்படின்னு வரும். எல்லாத்துக்குமே z1 பார் ப்ளஸ் z2 பார் ப்ளஸ் ப்ளஸ் கிடையாது, இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் தானே. எல்சிஎம் அப்படின்னாலே நம்ம மல்டிப்ளிகேஷன் தானே. z3 பார் z1 பார் இன்ட்டு z2 பார் இன்ட்டு z3 பார். இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே z1 பார் இருக்கா, என்ன இல்லை, z2 பாரும் z3 பாரும் இல்லை. அப்போ இந்த இடத்துல எழுதும்போது z2 பார் z3 பார் ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இல்லை, z1 பாரும் z3 பாரும் இல்லை. அப்போ இந்த இடத்துல எழுதும்போது z1 பார் இன்ட்டு z3 பார்னு எழுதணும். ப்ளஸ் இந்த இடத்துல எழுதும்போது நம்ம z3 பார் ஆல்ரெடி இருக்குது, இது ரெண்டும் தான் இல்லை. ஸோ z1 பார் z2 பார் இப்படி தான் எல்சிஎம் எடுக்கணும். சரியா? எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர் ஸ்கொயர் இன்ட்டுன்னு போட்டு இதில் வந்து ஹோல் பார் அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா? இப்போ இது எல்லாமே நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஹோல் பார்னு மாற்றிக்கலாம். z2 z3 ப்ளஸ் z1 z3 ப்ளஸ் z1 z2 த ஹோல் பார் அப்படின்னு போட்டு டிவைடட் பை இதுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா z1 z2 z3 த ஹோல் பார் அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குனாக்க z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3ன்னு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயரை காமனாக எடுத்தோம் இல்லையா? பாக்கி நமக்கு என்ன வந்திருக்கு? z1 z2 ப்ளஸ் z2 z3 ப்ளஸ் z3 z1 த ஹோல் பார் அப்படின்னு வந்திருக்கு. அப்படி தானே? the whole bar divided by z1 z2 z3 the whole bar இப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ இந்த பாரெல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு சம் வந்து ஆன்சர் வந்து வரும். அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாரை ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ரெண்டு சைடும் மாடுலஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா மாடுலஸுக்கு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. மாடுலஸ் ஆஃபோட மாடுலஸ் இசட் வேல்யூவும் மாடுலஸ் ஆஃப் இசட் பார் வேல்யூவும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த பாரை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னாக்க நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு சைடும் மாடுலஸ் எடுக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2
Z2 ப்ளஸ் Z3 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயருக்கும் மாடுலஸ் எடுக்கணும். அதே மாதிரி இது ஃபுல்லுத்துக்கும் என்ன செய்யணும்னா நம்ம மாடுலஸ் எடுக்கணும். Z1 ப்ளஸ் Z2 Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 the whole bar divided by Z1 Z2 Z3 bar. சரியா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த r அப்படிங்கிறது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட், அதோட மாடுலஸ் வந்து நம்ம வந்து அதே தான் வரும், ஆர் ஸ்கொயர் தான் வரும். இப்போ இதுக்கு பாருங்க, இது இந்த மாடுலஸை வந்து இது வந்து டிவிஷனில் இருக்கா, அப்போ நம்ம நியூமரேட்டருக்கு மாடுலஸ் அப்ளை பண்ணிக்கலாம், டினாமினேட்டருக்கு மாடுலஸ் அப்ளை பண்ணிக்கலாம். மாடுலஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z பார், இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த பார் வந்து இல்லாமல் நம்ம எழுதிக்கலாம். அப்போ நியூமரேட்டருக்கு மட்டும் என்ன வரும்னாக்க மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 divided by Z1 Z2 Z3. மேலேயும் மாடுலஸ் வரும், கீழேயும் மாடுலஸ் வரும். சரியா? இப்போ நம்ம என்ன கொஷினில் ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க பாருங்கள், கொஷினில் வந்து இந்த Z1 Z2 Z2 Z3 Z3 Z1 இதை தான் நம்ம வந்து ஈக்குவல் டு என்னென்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஷினில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குனாக்கா மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 இருக்குது. இந்த சைடு ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாடுலஸை நம்ம அப்படியே வச்சுப்போம். மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 டிவைடட் பை இந்த இதில் பாருங்கள் 3 ஐட்டம் இருக்கா, 3 ஐட்டமும் நம்ம தனித்தனியாக மாடுலஸ் போட்டு பிரிச்சுக்கலாம். பிரிக்கும் போது ஒன்று ஆறுன்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். மாடுலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூவும் ஆர் தான், மாடுலஸ் ஆஃப் Z2ஓட வேல்யூவும் ஆர் தான், மாடுலஸ் ஆஃப் Z3ஓட வேல்யூவும் ஆர் தான். அப்போ 3 இடத்துல ஆர், இந்த இடத்துல ஆர் வரும், இந்த இடத்துல ஆர் வரும், இந்த இடத்துல ஆர் வரும். ஸோ ஆர் கியூப் அப்படின்னு வந்துடும். இந்த ஆர் ஸ்கொயர் இந்த இது வந்து கேன்சல் ஆகிடுமா. ஸோ பாக்கி என்ன இருக்கும், ஒரு ஆர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இதை இந்த ஆரை வந்து இந்த சைட் கொண்டு வந்துக்கப்புறம் இதை வந்து இப்படி டினாமினேட்டரில் கொண்டு வந்துக்கப்புறம் அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா ஆர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை வந்து ரெண்டு தனித்தனி மாடுலஸாக இருக்கிறது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா ஹோல் மாடுலஸாக மாற்றிக்கலாம். மாடுலஸ் என்ன போட்டுக்கலாம்னாக்கா Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு ஆர். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்.